السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளை, அப்துல் பாசித் புகாரி அவருடைய விஷயத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்குறோம் காணொலி வழியாக. இதில் சமீபமாக சில விஷயங்களை நான் உற்று நோக்கும் பொழுது எனக்கு தோன்றிய சில விஷயங்கள் நான் பதிவு செய்கிறேன். அதாவது, அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு பல ஆதாரங்களை வெளியில் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. அவர் தவறு செய்திருக்கிறார் என்பதாக. இது ஒரு சில சகோதரர்கள் அது மாதிரி செஞ்சிட்ருக்கிறாங்க. ஒரு சிலர் அவருக்கு முழுமையாக அவர் தவறே செய்திருக்க மாட்டார், தவறு செய்திருக்க வாய்ப்பே இல்லை, அவர் மிக நல்ல மனிதர் அப்படின்னு சிலர் வாதாடுறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு சமூக ஊடகங்களில் பரப்பிட்டுருக்கிறாங்க. ஒரு சிலர் அதில் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தவறு செய்திருக்கிறார், அதற்கு நிறைய முகாந்திரங்கள் இருக்குது, ஈவன் ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பேசக்கூடியவர்களை, அல்லது அப்துல் பாசித் புகாரி அவருடைய சைடில் சரியான விளக்கம் கிடைக்கல அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்களை மிக மோசமாக விமர்சிக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த போக்கு தவறானது. அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தவறு செய்திருக்கிறாரா இல்லையா என்கின்ற விஷயத்தில் தவறு செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் தவறு செய்திருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் இருக்குது, பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் உரிமை இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்துல் பாசித் புகாரி அவர்கள் மீது அன்பு செலுத்துவது கூடாதான்னு கேட்டால் கூடும். தாராளமாக அன்பு செலுத்தலாம், இருக்கா துவா செய்யலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் செய்துட்டு இருந்தாலும் கூட, தவறு அவர் செய்திருந்தால் அதற்கான அந்த குற்றத்துக்கான அந்த தண்டனையை அவர் பெற்றாக வேண்டும். நமக்கும் நம்முடைய இறைவனுக்குமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், நாம் ஏதாவது தவறுகள் செய்தோம், தொழுகையில் குறைபாடுகள், இப்படி ஏதாவது தவறு நாம் இபாதத் ரீதியாக செய்தோம்னா அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். ஆனால் சக மனிதனுக்கு நாம் துரோகம் செய்தோம்னா, அநியாயம் செய்தோம்னா, குறிப்பாக பொருளாதார மோசடி, எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, யார் ஏமாற்றி பிழைக்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்ட சொன்னாங்கன்னா சஹாபாக்கள்கிட்ட. சுப்ஹானல்லாஹ், எப்படி எச்சரிக்கை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஏமாற்றாதீங்க. ஏமாற்றுவது ஒரு முஃமினுடைய பண்பல்ல, பொய் சொல்வது ஒரு முஃமினுடைய பண்பல்ல, வாக்கு மீறுவது ஒரு முஃமினுடைய பண்பல்ல, பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது ஒரு முஃமினுடைய பண்பல்ல, பிறருடைய வாழ்க்கையில் விளையாடுவது ஒரு முஃமினுடைய பண்பல்ல. அன்பானவர்களே, இதில் நம்ம ஒரு நிதானமாக சிந்திக்கணும். அதாவது, சிலர்கிட்ட ஆதாரம் இருக்குது, அவர் தவறு செய்திருக்கின்றார் என்பதற்கான ஆதாரம் இருக்குது, அதை அவங்க பப்ளிக்காக கொண்டு வராங்க. பப்ளிக்காக கொண்டு வரதுக்கான காரணம் அவங்க சொல்கிறாங்க, இது சமூகத்தை பாதிக்குதுன்னு. அப்போ சமூகத்தை பாதிக்குதுன்னு தெரிஞ்சு அந்த ஆதாரத்தை கொண்டு வராங்க. அந்த ஆதாரத்தை வெரிஃபை பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது. வெரிஃபை பண்ண முடியல, அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா நமக்கு தெரியலன்னா நம்ம துவா செஞ்சுட்டு அதை கடந்து போயிடணுமே தவிர, இந்த இடத்துல ஒருவேளை அப்துல் பாசித் அவர்கள் தவறு செய்தது முழுவதுமாக 100 விழுக்காடு சரி என்றால் நம்ம அநீதத்துக்கு துணை போயிடுறோமா இல்லையா? துல்முக்கு நாம் துணை போயிடுறோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, யானி நீங்கள் நீதமாக இருங்க, அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமான பண்பு. அல்லாஹு அக்பர். அப்போ அநீதத்துக்கு நாம் ஒரு காலமும் துணை போயிடக்கூடாது. ஒருவேளை அவர் மேல் தவறு இருந்துச்சுன்னு சொன்னால் அநீதத்துக்கு துணை போகுமா இல்லையா? அதனால் ஒன்று, அந்த ஆதாரத்தை வெரிஃபை பண்ணி சரி தவறுன்னு பேசணும். ஏன்னா இது பப்ளிக் வந்துடுச்சு. as long as அப்துல் பாசித் புகாரி அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்து சமூகத்துக்கு தெளிவை ஏற்படுத்தாத வரை இதில் ஒரு பெரிய ஒரு தெளிவு பிறக்க போகிறது இல்லை. அதனால் ஆதாரம் கொடுக்கக்கூடியவர்களை, ஆதாரத்தை வைத்து பேசக்கூடியவர்களை நம்ம திட்டுவது தவறு. அதே நேரத்தில் ஆதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் பப்ளிக்காக அப்துல் பாசித் புகாரி அவர்களை குறைத்தோ அல்லது வேறு வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லையோ அல்லது இந்த மாதிரி பேசுவதும் தவறு. அப்படி யாராவது பேசியிருந்தால் அதை மட்டும் நம்ம சொல்லணும்.
ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நாம் நடுநிலையை பேணணுங்கிறதும் பார்க்க வேண்டிய ஒன்று. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நேசித்த ஒரு மனிதர் தவறு செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வெறுக்கவும் நமக்கு தெரியணும். இது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு அர்ஷனுடைய நிழலில் இந்த கூட்டம் இருப்பாங்க. யாருன்னா அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பாங்க. சில நேரங்களில் அவருடைய கொள்கையிலிருந்து மாறிவிட்டார் என்றால், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல் செய்து விட்டாருன்னா அல்லாஹ்வுக்காக வெறுக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு முஃமினுக்கு இருக்குன்னா தான் அல்வலா வல்பரா, அல்லாஹ்வுக்காக நேசித்தல், அல்லாஹ்வுக்காகவே வெறுத்தல். அதனால் நேசம் மட்டும்தான் எனக்கு இருக்குது, என்ன பண்ணாலும் நேசம்தான் இருக்கும்னா அது சரியில்லை. ஒரு முஃமினுடைய பண்பு அது அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதத்துக்கு துணை போகக்கூடியவர்களாக, நீதத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஒரு காலமும் பிறருக்கு அநீதம் செய்வது அப்படிங்கக்கூடிய இந்த மிக மோசமான பண்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா ஒரு பைசா ஒருவனுக்கு நம்ம அநீதம் செய்து விட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேள்வி கேட்பான். இது தொடர்பான விசாரணை ரப்புல் ஆலமீன் விசாரிப்பான் நம்மளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆதமுடைய பிள்ளைகளுடைய கால்கள் நகராது எதுவரை என்றால் அவனுடைய பொருளாதாரம், அவன் எதை செலவழிச்சான், எப்படி சம்பாதிச்சாங்கிறத அவன் தெளிவுபடுத்தாத வரை. இந்த உலகத்தில் நம்ம தப்பிச்சு போயிடலாம், மறுமையில் முடியாது. யாரையும் ஏமாற்றக்கூடாது. யாருடைய புலம்பல்களுக்கும் துஆக்களுக்கும் பதுவாக்களுக்கும் நாம் ஆளாகக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்.